அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய கூட்ட நெரிசலில் சிக்கி தாமரைக்கண்ணன் என்பவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவல். இது தொடர்பாக நேற்றைய தினமே உயிரிழந்திருக்கக்கூடிய தாமரைக்கண்ணன் என்பவரது நண்பரும் நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துக்குமார், தொடர்ந்து விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் பரிதா. திண்டுக்கல் மாவட்டம் எரியூர் அருகே உள்ள ஒத்தப்பட்டியை சேர்ந்தவர் தாமரைக்கண்ணன். இவர் கரூரில் தங்கி இன்டீரியர் டெக்கரேஷன் நிறுவனத்தில் தொழிலாளராக வேலை பார்த்து வருகிறார். தாமரைக்கண்ணனுக்கு தீபா என்ற மனைவி உள்ளார். தீபா தற்போது 9 மாத கர்ப்பிணியாக உள்ளார். கடந்த மாதம் தீபாவிற்கு வளகாப்பு முடிந்து சேவகரம்பட்டியில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் தாமரைக்கண்ணன் நேற்று கரூர் நகரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தாமரைக்கண்ணன் பரிதாபமாக பலியிருந்தார். இறந்த தாமரைக்கண்ணனின் உடல் இன்று ஒத்தப்பட்டியில் உள்ள மின்மயானது கொண்டு வரப்பட்டது. அவரின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் கதை எழுதபடி அஞ்சலி செலுத்தினர். ஊரில் இருந்து வந்த நிறைமாத கர்ப்பிணியான தீபா தனது கணவரை பார்த்து கதை எழுது மயங்கி விழுந்தார். இந்த காட்சி காண்போரை கலங்கடித்து வைக்கிறது. புரியுதா?